வெல்கம் டு மை சேனல் பை Dr.G.R. இந்த வீடியோவில் நாம் வண்டிகளில் அடிக்கும் காற்றின் அளவுகள் மற்றும் யூனிட் மற்றும் சில விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். நாம் இப்போது பின்பற்றுவது SI யூனிட் என்ற இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் அனைத்து இடத்திலும் பின்பற்ற வேண்டும். இது மெட்ரிக் சிஸ்டம் என்ற கிலோகிராம், மீட்டர், செகண்ட் அளவுகளை அடிப்படையாக கொண்டவை ஆகும். ஆனால் பெரும்பாலும் இடங்களில் பல துறைகளில் பிராக்டிக்கல் சூழ்நிலைகளில் FPS என்று சொல்லும் ஃபுட், பவுண்ட், செகண்ட் போன்ற அளவுகள் தான் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளன. இதுதான் பிராக்டிக்கலாக அனைவருக்கும் புரிந்து செயல்பட வசதியாக உள்ளது. அப்படி ஒன்றுதான் இந்த காற்று அடிக்கும் அளவிலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் ப்ரெஷர் கேஜ் மீட்டர் என்று சொல்லும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் உபயோகப்படுத்துவார்கள். இந்த மீட்டர் இங்கே படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சில மீட்டர்களில் 10, 20 என்று 200 வரை அளவுகளோ அல்லது வேறு ஸ்டாண்டர்ட் அளவுகளோ குறித்திருக்கும். வேறு சிலவற்றில் 2, 4 என்று 14 வரை அல்லது வேறு ஸ்டாண்டர்ட் அளவுகள் வரையோ குறித்திருக்கும். பெரும்பாலும் மீட்டர்களில் இந்த 2 அளவுகளுமே இருக்கும். முதலில் சொன்ன 10, 20 என்ற இது இங்கே படத்தில் உள்ளே காட்டியுள்ள அளவு சிவப்பு கலரில் காட்டப்பட்டுள்ளது. இந்த வரிசையானது PSI என்ற அளவு, அதாவது FPS சிஸ்டம் அடிப்படையாக கொண்டது ஆகும். இதை வழக்கமாக LB/inch², அதாவது pounds/square inch என்ற அளவை குறிக்கக்கூடியது ஆகும். இதுவே பெரும்பாலும் 30 ப்ரெஷர், 40 ப்ரெஷர் என்றெல்லாம் இப்போது நாம் வழக்கத்தில் உபயோகப்படுத்தி கொண்டு இருப்பது ஆகும். இரண்டாவதாக உள்ள 2, 4, 6 இந்த வரிசை ஆனது மெட்ரிக் சிஸ்டம் அடிப்படையாக கொண்ட kg/square centimeter என்பதை குறிக்கும். வேறு சில கேஜ்களில் மற்ற ப்ரெஷர் அளக்க பார் என்ற ப்ரெஷர் யூனிட்டான SI சிஸ்டமும் பயன்படுத்தப்படுகிறது. சில யூனிட் அளவுகளும் தொடர்புகளும் இங்கே படத்தில் புரிதலுக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கன்வர்ஷன்ஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. தோராயமாக ஒரு kg/square centimeter = 14.2 PSI or 14.2 LB/inch² or 14.2 pounds/square inch ஆகிய மூன்றும் ஒரே அளவைத்தான் குறிக்கின்றன. மற்றும் ஒரு இன்ச் = 2.54 சென்டிமீட்டர். மேலும் ஒரு பவுண்ட் = 454 கிராம் அல்லது ஒரு கிலோகிராம் = 2.205 பவுண்ட்ஸ் போன்ற அளவுகளும் இங்கே மற்ற உபயோகங்களுக்காகவும் புரிதலுக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் 4 என்றால் 40 என்று வைக்கும் ப்ரெஷர் ஆக்சுவலாக இந்த கணக்கின்படி பார்த்தால் 56 PSI ப்ரெஷர் என்பதால் அதிக காற்று பிடித்தது போல் ஆகிவிடும். மேலும் காற்று அடிப்பதை டயர் கூல் கண்டிஷனில் இருக்கும்போது, அதாவது ஓட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் அடித்தால்தான் சரியான ப்ரெஷர் கிடைக்கும். நன்கு ஓடிய சூழ்நிலையில் காற்று அடித்தால் அதிக ஹீட் ஆவதால் டயர் டியூப் ஆகியவற்றின் மூலம் காற்றும் எக்ஸ்பேண்ட் ஆக, அதாவது விரிவடைந்து சூடாக இருக்கும். இப்போது காற்று அடித்தால் மீட்டரில் சரியான அளவு பார்த்து அடித்தாலும் ஆக்சுவலாக அது மாறுபட்ட அளவாகவே இருக்கும். மேலும் பெரிய டயர், அதாவது பஸ், லாரி போன்றவற்றிற்கு காற்று அடிக்கும் நம்பர் அதிகம் இருக்கும். இதுவும் ப்ரெஷரையே குறிக்கும். ஆனால் அதிக எடை தாங்க வேண்டிய கட்டாயங்களுக்காகவும் டயர் ஃப்ரிக்ஷன் போன்ற காரணங்களுக்காகவும் இவற்றிற்கு அதிக ப்ரெஷரு தேவைப்படுகிறது. ஆகையால் அதிக ப்ரெஷர் என்பது 100 PSIக்கு மேல் தோராயமாக தேவைப்படும். காற்றின் அளவு, அதாவது உள்ளே செல்லும் காற்றின் எடை மற்றும் டியூபின் கன அளவுகளை பொறுத்து அதிகமாக தேவைப்படும். மற்ற விவரங்களை வேறு தலைப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, subscribe to the channel without forgetting, and this is by Dr.G.R. Thank you.